எங்கள் பயணத்தின் காலடிச் சுவடுகள். 3ஆம் ஆண்டின் முன்வாசலில் அமர்ந்து நஜ்ரான் தமிழ் மன்றம் கடந்து வந்த 1ஆம் ஆண்டை நினைவு கூறுகிறேன். கடந்து வந்த பாதைகள் கூறும் எங்கள் காலடிப்பட்ட காயங்களை. காயங்கள் பட்டது கால்களில் மட்டுமா, மனதாலும் தான். இருந்தாலும் மனம் தளரவில்லை எங்கள் நிர்வாகக் குழு. வைகை ஆற்றின் கரையோரத்திலும் காவிரி கரையோரத்திலும் பயணித்த எங்கள் கால்கள் கரடு முரடான பாதைகளிலும் பயணிக்கத் தொடங்கின எம் மண் சார்ந்த மக்களை சந்திக்க. 1ஆம் ஆண்டு என்னவோ கடல் கடந்து வந்த தமிழர்களை ஒன்று சேர்ப்பதிலும் எங்களை கட்டமைப்பதிலுமே கடந்தது. 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் பாலைவன பாதைகளின் பல திசைகளிலும் பயணித்து சொந்தங்களை சந்தித்தோம். அது கோலாகலமான பொங்கல் விழாவாக அமைந்தது. நம் சொந்தங்களின் குழந்தைகளுக்கு கல்விக்கான ஊக்கம் தந்தோம் காசோலை வடிவத்தில். அவர்களுக்கு மருத்துவ உதவியிலிருந்து, விதியின் வசத்தால் இயற்கை எதினோர் உடலை ஊருக்கு அனுப்புவதிலிருந்து, அந்த குடும்பத்தின் துயத்துடைக்க கொடுக்கப்பட்ட சிறு உதவியும் என் நினைவிற்கு வந்து போகிறது. மேலும் நஜ்ரான் தமிழ் மன்றத்தினர் எல்லோர் மனதிலும் ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் இருப்பதாகவே உணர்கிறேன். அந்த பிரம்மாண்டம் தான் முப்பெரும் விழா. அந்த முப்பெரும் விழாவில் உழைப்பின் வாசம் வியர்வையை துடைக்கும் அந்த விரல்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட வியர்க்க வைக்கும் விரல்களுக்கு சொந்தமான உழைப்பாளர்களுக்காக மே தினம் கொண்டாடப்பட்டது. அடுத்ததாக அன்னையின் மறு உருவம், இறைவனின் மறுமுகம், எங்கள் மருத்துவ உலகை சுற்றும் வெள்ளை புறாக்கள், நம் செவிலியர்கள், அவர்களுக்காக கொண்டாடப்பட்டது செவிலியர் தினம். முப்பெரும் விழாவில் 2 பெரும் விழாக்கள் நடந்தன. யாருக்கு இந்த 3வது விழா? இந்த விழாவின் கதாநாயகர்கள் நம் மண்ணின் மைந்தர்கள், நஜ்ரான் தமிழ் மன்றத்தின் உறுப்பினர்கள். அவர்களை சந்திப்பதற்கான விழாவாக இருந்தது. அவர்களோடு உறவாகி உரையாடினோம். மனதிற்கு இதமான விழாவாக அமைந்தது இந்த முப்பெரும் விழா. நம் சொந்தங்களின் பாதுகாப்பிற்கு அயலக காப்பீட்டு திட்டத்தை தோளில் சுமந்து கொண்டு மீண்டும் பாலைவன பாதைகளில் பயணித்தோம். எங்கள் நஜ்ரான் தமிழ் மன்றத்தின் நிர்வாக குழு கால்களின் காயங்களிலிருந்து வடியும் செங்குருதிகளை மறந்து மீண்டும் வாடிவாசலிலிருந்து திறந்துவிடப்பட்ட ஜல்லிக்கட்டு காளையாக திமிரிக்கொண்டு எழுந்தோம். இதோ 3ஆம் ஆண்டும் வந்துவிட்டது. மீண்டும் நான் முன் வாசலில் அமர்ந்தபடி நீண்ட தொலைதூர பயணத்திற்காக